வணக்கம். பிலிப்பைன்ஸ்ல நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான தாக்குதலை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது வெறும் ஒரு வன்முறை சம்பவம்னு சுருக்கிட முடியாது. பல வருஷமா அங்க நீடிக்கிற ஒரு பெரிய பிரச்சனையோட வெளிப்பாடு இது. வாங்க, அது என்னன்னு விரிவா அலசலாம். இது ஏதோ சாதாரண துப்பாக்கிச் சூடு கிடையாதுங்க. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் ஒரு ராக்கெட் லான்ச்சர். இந்த ஒரு விஷயம் போதும் இந்த சம்பவத்தோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, முதல்ல அந்த தாக்குதல் நடந்த சமயத்துல அங்க என்னவா ஆச்சுன்னு பாப்போம். ஒரு சாதாரண பயணத்தை ஒரு கொடூரமான தாக்குதலா மாத்தின அந்த சில வினாடிகள்ல என்ன நடந்தது? எல்லாமே கண்ணு மேய்க்கிற நேரத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. மேயரோட கான்வாய் ரொம்ப அமைதியா போய்கிட்டு இருக்கு. அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு நொடியில சாலையோரத்துல இருந்து ஒரு ராக்கெட் சீறி பாஞ்சு வந்து தாக்குது. அந்த குண்டு வெடிப்போட சக்தி அதி பயங்கரமா இருந்தும் அதிர்ஷ்டவசமா மேயர் உயிர் தப்பிச்சிட்டாரு. ஆனா இந்த திடீர் தாக்குதல் அந்த பகுதி முழுசையும் ஒரு விதமான பீதியில அழுத்திருச்சு. தாக்குதல் கொடுத்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயே அதிகாரிகள் களத்துல இறங்கிட்டாங்க. இப்போ எல்லார்கிட்டயும் ஒரே கேள்விதான், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எதுக்காக இத பண்ணாங்க? விசாரணையில முதல் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. என்ன ஆயுதத்தை வச்சு தாக்குனாங்க? அந்த மாதிரி ஒரு ஆயுதம் யார் கையில இருக்கும்? இதுக்கான பதில்ல தான் குற்றவாளிகளை நோக்கிய முதல் படி இருக்கு. இந்த ஆயுதத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆர்பிஜி அப்படிங்கிறது சாதாரண ரவுடிங்க கையில இருக்கிற துப்பாக்கி மாதிரி இல்ல. இது ஒரு மிலிட்டரி கிரேட் ஆயுதம். இத வச்சே சொல்லிரலாம், இந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஒரு திட்டமிட்ட சக்தி வாய்ந்த குழு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. விசாரணை பல கோணங்கள்ல போய்கிட்டு இருக்கு. இது ஒருவேளை அந்த பகுதியில நடக்கிற கடுமையான அரசியல் பகையா இருக்குமோ? இல்ல அந்த ஏரியாவுல நடக்கிற அதிகார போட்டியா? அல்லது சட்டவிரோத கும்பலுக்கு எதிரா மேயர் எடுத்த நடவடிக்கைகளுக்கு பழிவாங்கறாங்களா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இப்போ விடை தேடிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதலை மட்டும் தனியா பார்த்தா நமக்கு முழு படமும் தெரியாது. இதோட ஆணிவேர் அந்த பகுதியோட பல வருஷ சிக்கலான வரலாறுல இருக்கு. வாங்க, அந்த பகுதி ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுதாங்க அசல் பிரச்சனை. பல வருஷமா பிலிப்பைன்ஸோட தெற்கு பகுதிகள், குறிப்பா மிண்டனாவோ மாதிரி இடங்கள்ல தொடர்ச்சியா ஏதாவது ஒரு மோதல், வன்முறை நடந்துட்டே இருக்கு. அங்க பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இல்ல. ஒரு பக்கம் பார்த்தா கிளர்ச்சியாளர் குழுக்கள், இன்னொரு பக்கம் குடும்பங்களுக்குள்ள நடக்கிற குளச்சண்டைகள். இதுக்கு நடுவுல குற்றங்களும் சேரும்போது வன்முறை செழித்து வளர ஒரு சரியான இடமா அது மாறிடுது. இப்ப உங்களுக்கு புரியுதா? இப்படி ஒரு பதட்டமான சூழல்ல அதிகாரத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் ரொம்ப ஈஸியான டார்கெட்டா மாறிடுறாங்க. அவங்க எடுக்கிற எந்த ஒரு சின்ன முடிவும் கூட ஒரு பெரிய தாக்குதலுக்கு காரணமா அமையலாம். சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த ஒரு தாக்குதல் அந்த பகுதியோட பாதுகாப்புலயும் நிர்வாகத்திலயும் என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இது ஏன் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்? இங்க ரெண்டு விஷயத்த நாம பார்க்கணும். ஒரு பக்கம் அதிகாரிகளோட உயிருக்கே ஆபத்து, ராக்கெட் லான்ச்சர் மாதிரியான பயங்கர ஆயுதங்கள் மக்கள் மத்தியில புழக்கத்துல இருக்கிறதுன்னு ரொம்ப சீரியஸான பிரச்சனைகள். இன்னொரு பக்கம் தாக்குனவங்கள தேடுறோம், பாதுகாப்ப பலப்படுத்துறோம்னு அரசாங்கம் வாக்குறுதி கொடுக்குது. ஆனா இந்த வாக்குறுதிகள் மட்டும் அந்த சூழலை மாத்த போதுமா அப்படிங்கறதுதான் பெரிய கேள்வி. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒரு நாட்டுல அரசியல்வாதிகள் குண்டு துளைக்காத வண்டில தான் போகணும்னு ஒரு நிலைமை இருந்தா, அங்க உண்மையான அமைதியை உருவாக்குறது எவ்ளோ பெரிய சவால்னு யோசிச்சு பாருங்க. இது வெறும் ஒரு பாதுகாப்பு பிரச்சனை மட்டும் இல்ல, ஒரு சமுதாயத்தோட ஸ்திரத்தன்மையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு விஷயம்.